முஸ்லிம்களின் புனித ஸ்தலங்களாக 3 இடங்கள் காணப்படுகின்றன. மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகும். அதில் அண்மை காலத்தில் சவுதியின் இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் 2030 கீழ் பல திட்டங்கள் சவுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டும் வருகின்றன. அதில் ஓர் திட்டமாக மஸ்ஜிதுல் ஹரமின் விரிவாக்கல் திட்டமும் இடம்பெற்று வருகின்றது. அண்மையில் கூட மஸ்ஜிதுல் ஹரமின் 13வது இறுதியுமான மினாராவில் பிறை வடிவிலான கிரசன் புதிதாக பொருத்தப்பட்டது. இது அல்-ஃபாத் எனும் கதவு அமைய பெற்ற பகுதியில் தான் பொருத்தப்பட்டும் இருந்தது. 9 மீட்டர் உயரமும் 2 மீட்டர் அகலமும் கொண்டு கார்பன் ஃபைபர் மற்றும் என்கிரேவ்ட் கண்ணாடியினால் தயாரிக்கப்பட்டும் இருந்தது. அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுல் நபவியில் அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே பிரம்மாண்டமான மடிக்கும் குடையைப் போல மஸ்ஜிதுல் ஹரத்திலும் அமைக்கும் ஓர் ஆலோசனையும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பற்றி பார்க்க முதல் மஸ்ஜிதுல் நபவியில் அமைக்கப்பட்டுள்ள மடிக்கும் குடை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டு அமைந்துள்ளது. புது வியூவர்ஸாக இருந்தால் கட்டாயம் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் எங்கள் வீடியோவின் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். சவுதி அரேபியாவின் மதீனா நகரில் மஸ்ஜிதுல் நபவியில் பொருத்தப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மடிக்கும் குடைகள் 2 கட்டமாக இடம்பெற்றுள்ளது. 1992ஆம் ஆண்டு 12 குடைகள் பொருத்தப்பட்டன. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு 250 குடைகள் என மஸ்ஜிதுல் நபவியின் சுற்று வட்டாரத்தில் பொருத்தப்பட்டன. இதன் மூலம் 2,50,000 மக்கள் பயனடையக்கூடியதாக அமைந்துள்ளது. இந்த குடைகள் 1,43,000 சதுர அடி நிழல் வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த மடிக்கும் குடை திட்டமானது கிங் அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் என்பவரினால் தான் ஆரம்பித்தும் வைக்கப்பட்டது. இதற்காக வேண்டி 4.7 பில்லியன் சவுதி ரியால்கள் செலவழிக்கப்பட்டுள்ளது. இதற்கான திட்டத்தையும் அதன் வடிவமைப்பும் ஜெர்மன் கம்பெனியினால் மேற்கொள்ளப்பட்டதோடு இதனது கட்டுமான வேலைப்பாடானது சவுதி பின் லேடன் குரூப்பினால் மேற்கொள்ளப்பட்டும் இருந்தது. இந்த மடிக்கும் குடைக்கு பயன்படுத்தியுள்ள துணியின் தன்மையை கூறப்போனால் அது அதிக இழுவிசை வலிமை கொண்டதும் காற்றின் வலிமைக்கும் அதன் நெகிழ்ச்சிக்கும் நீடிக்கக்கூடியதாகவும் ஃபயர் ரெசிஸ்டராகவும் ஒளி ஊடுருவலை தடுக்கும் தன்மையை கொண்டதாகவும் அமைய பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்காக வேண்டிய PTFE எனும் டெஃப்லோன் வகையிலான மெட்டீரியலினை சேஃபார் ஆர்கிடெக்சரினால் உருவாக்கப்பட்டும் இருந்தது. இதனது ஒரு குடையின் அளவு 25 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்டது ஆகும். அதேபோல் குடையின் உயரம் 21.7 மீட்டர் ஆகும். இதில் வடிவமைக்கப்பட்ட லைட்னிங் சிஸ்டம் சூடு நேரத்தில் துமி போன்று நீரினை தெளிக்கும் மிஸ்டிங் ஃபேன் என்றும் பல சிறப்புகளையும் கொண்டுள்ளது. இந்த குடை விரிவதற்கு 180 செகண்ட்ஸ் நேரம் தேவைப்படுமா? குடையின் மூலம் 600 சதுர மீட்டர் பகுதிக்கு நிழல் தர முடியும். இப்படி பல சிறப்பம்சங்களை இந்த மடிக்கும் குடை கொண்டுள்ளது. இதேபோல மடிக்கும் குடையை எகிப்தில் அல்-ஹுசைன் பள்ளிவாயலிலும் இந்தோனேஷியாவின் பைத்துர் ரஹ்மான் பெரிய பள்ளிவாயலிலும் அமைய பெற்றுள்ளது. தற்போது சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் அமைய பெற்றுள்ள மஸ்ஜிதுல் ஹரமிலும் இது போன்ற பிரம்மாண்டமான மடிக்கும் குடையானது பொருத்தப்பட உள்ளது. இதற்கான அடிப்படை திட்டத்தை மறைந்த கிங் அப்துல்லா அவர்களால் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முன்மொழியப்பட்டும் இருந்தது. இதனது சிறப்பம்சங்களை நோக்கினால் பல விடயங்களை இது உள்கொண்டுள்ளது. இந்த குடையின் உயரம் 45 மீட்டர் ஆகும். இதனது நிறை 16 டன்ஸ் ஆகும். இது 53 மீட்டர் நீளமும் 53 மீட்டர் அகலமும் கொண்டது ஆகும். இவ்வாறு 8 குடைகள் பொருத்தப்பட உள்ளன. அதேபோல 54 சிறிய குடைகளும் பொருத்தப்பட உள்ளன. இதன் மூலம் 19,200 சதுர மீட்டர் பரப்பளவை கவர் பண்ண முடியும். இதற்கான திட்டங்கள் சிறிது சிறிதாக 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த குடையில் நேரத்தை குறிக்கும் பெரிய அளவிலான கடிகாரமும் பொருத்தப்படும் என்றும் யாத்திரிகர்களுக்கு வழிகாட்டி சமிஞ்சைகள் பொருத்தப்படும் என்றும் சர்வைலன்ஸ் கேமரா மற்றும் ஏர் கண்டிஷனர் போன்றவைகள் பொருத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த திட்டம் நிறைவடையும் போது மஸ்ஜிதுல் ஹரமின் வடக்கு பகுதியின் கிங் ஃபஹத் விரிவாக்கலில் இருந்து கிங் அப்துல்லா விரிவாக்கல் வரையான பகுதிகள் முழுவதுமாக கவர் செய்யப்படும். இதன் மூலம் 4 லட்சம் பேர் மட்டில் பயனடைவார்கள் என்றும் கூறப்படுகின்றது. மஸ்ஜிதுல் நபவியில் அமைய பெற்றுள்ள குடைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மூடி திறக்கப்படும்.
ஆனால் மஸ்ஜிதுல் ஹரமில் அமையப்பெறும் குடையானது காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு மூடி திறக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த திட்டமானது செய்து முடிக்கப்பட்டால் உலகிலேயே ஓர் ஆச்சரியமிக்க திட்டமாகத்தான் இது காணப்படும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா அல்லது இதில் வேறு மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை கொமெண்டில் பதிவிடுங்கள்.